தூங்கிருள் நடுநல் யாமத்தேயே அருள் புரி முறுவல் முகநிலாயரிப்ப அந்தி போன்று ஒளிர் திருமேனி வரியறவாட வாடும் எம்பெருமாயா வரியறவாட ஆடும் எம்பெருமான். நண்பர்களே, நம்முடைய திருமுறைகள் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். மந்திரமும் மருந்துமாகி தீராமை தீர்க்க உள்ளாந்தனை என்று திருமுறை கூறுகிறது. அதனால திருமுறைகளை படித்தாலே நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு என்பது நம்முடைய வாக்கு. இன்றும் பலரும் அதை பயன்படுத்தி நல்ல முறையிலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு சிலையை வைக்கும்போது அது கீழே வந்து ஒரு எந்திரம் வரும். அந்த எந்திரம் தான் அந்த சாமிக்கு இருந்து அருளை தரும். அந்த எந்திரம் தான் இந்த அருளை சாமிக்கு இருந்து முக்கியம் வைக்கும். அதே போல இந்த 63 திருப்பணி அறக்கட்டளை மூலமாக அத்துணை திருமுறைகளையும் செப்பரேட்லேயே எழுதி அதை ஒரு கோயில் போல கட்டி வைப்பதற்காக முயற்சி பண்ணி அது ஒன்று காரியம், மிக உயர்ந்த ஒரு காரியம். ஏனென்றால் இப்படி ஒரு செப்பரேட்டிலே அந்த காலத்திலே எழுதியிருந்தால் நமக்கு இன்னும் திருமுறை வந்திருக்கும். திருமுறைகளிலே ஒரு 10% தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. இந்த 10% நம்ம காப்பாற்றி ஆகணும் பின்னாடி. அதனால இந்த ஒரு உயர்ந்த காரியத்துக்கு நீங்கள் இதெல்லாம் துணையாக இருந்து ஆளுக்கு 5-10 இதை வாங்கி எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய காயம். ஏன்னா 5000 ஒரு கிலோ ஆகுது, அது 5000 கிலோ வருது. என்ன ரேட் அமௌண்ட் வருது? 1 கிலோ 5000 மொத்தம் வந்து ஒரு 50 லட்சம் மொத்தம் கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா வருது. அதில் நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இந்த கோயில் திருப்பணியிலே ஈடுபடுத்திக் கொண்டு எல்லாமல்ல இறைவனால் சகல துர்பாக்கியம் விளையாடுகிறோம். இந்த ரொம்ப அருமையாக இது 1 கிலோ வரும். இது ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதை எந்த காலத்திலும் காலத்தால் அழியாதது இந்த சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய பண்ணுனா என்னங்க ஐயா? அந்த பண்ணை யாரு அமைத்தாரு? வெரி குட், நல்ல சிந்தனை, நல்ல கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பண் அப்படியே என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இழுத்து பாடுறதுக்கு பேர். இழுத்து பாடுறது, ராகமா பாடுறது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு பண்ணு. இந்த திருமுறைகளுக்கு பண்ணு அமைத்த அம்மையார் யார்? நம்ம சமய உலகத்திலையும் சரி, சைவ உலகத்திலையும் சரி, திருமுறைக்குன்னு ஒரு பண்ணு அமைச்சிருக்கோம். எல்லாருமே இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பண்ணு அமைத்தது யாரு? பண்ணோட பாடுங்க, பண்ணோட பாடுங்க, பண்ணோட பாடுங்கன்னு சொல்றாங்களே ஒழிச்சு, பண்ணு அமைத்தவங்க யாருன்னு தெரியாமே பண்ணோட பாருங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெரும்பான்மையான அன்பர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் திருமுறைக்கு பண்ணு அமைத்த அம்மையார் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமுறையில வந்து எருக்கத்தம்புலியூர் அப்படின்னு சொல்ற ஒரு தலம். அந்த எருக்கத்தம்புலியூர்ல இருக்கிற தலத்துல திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய வழி வந்த அம்மையார் வந்து பண்ணு அமைத்த பாணினியார் வள்ளியம்மைன்னு ஒரு அம்மையார். அந்த அம்மையார் தான் திருமுறைகளுக்கு பண்ணு அமைத்தாங்க. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 திருமுறைகளை நமக்கு வந்து சோழன் கண்டுபிடிச்சாரு, எடுத்துட்டு வந்தாரு, போனாரு. முதல்ல அதை எங்க கொண்டுட்டு போய் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கொண்டுட்டு போய் இந்த அம்மையார்ட்ட கொடுக்குறாங்க. யாரு? ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனே போய் இந்த அம்மையார்ட்ட கொடுத்துதான் அந்த பண்ணை பிரிக்க சொல்றாங்க.
அப்ப பண்ணுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில பாடுறதுக்குன்னு ஒரு பண்ணு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு, 20 நிமிஷத்துக்கு, 10 நிமிஷத்துக்கு, நாளுக்கு, மணிக்கு, நேரத்துக்குன்னு பண்ணு வகுக்கப்படணும். அப்படி வகுக்கப்பட்ட பண்ணு யாரு வகுத்தா அப்படின்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனருடைய வழி வழி வந்த அம்மையார் வள்ளியம்மை. அந்த அம்மையாருக்கு போன வாரத்துல அந்த அம்மையாருக்கு அந்த ஊர்ல அந்த இடத்தை கண்டுபிடிச்சு திருக்கோயில் திருப்பணி தொடங்கி இருக்கிறோம். அடியார்களோ அன்பர்களோ எல்லாரும் கலந்து அந்த திருப்பணி குடமுழுக்குல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருமுறைக்கு உயர்வு கொடுக்கணுங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். சிவாய நமः.